அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன் வாயுகுமாரன் அனுமன் பீமசேனனின் தமையன். சீதாபதியின் தூதன் தாராபதியின் பகைவன். அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன் அன்னை சீதையை தேடி கடலை கடந்து சென்றான். அசோகவனத்தில் அனுமன் அன்னை சீதையை கண்டான். கண்டேன் அன்னையை என்றே சூடாமணியுடன் வந்தான். அனுமனை கண்ட அண்ணல் அரவணைத்து மகிழ்ந்தார். அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன் அசுரரை வென்ற அண்ணல் அயோத்தி நகரை அடைந்தார். அயோத்தி அரசை பரதன் அண்ணலின் கையில் அளித்தார். ராமபக்தனான அனுமன் பட்டாபிஷேகத்தை பார்த்தான். பட்டாபிஷேகத்தை பார்த்தவன் பரவசம் மிகவும் அடைந்தான். அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன் ராம் ராம் என்றே நாமும் ராம பஜனை செய்தால் அங்கே ஓடி வருவார் அஞ்சனையின் அருமை புதல்வன். ராமநாமத்தை சொல்லி ராமபாணத்தை தடுத்தவன். நாமும் நாமத்தை சொல்லி ராமனின் அருளை பெறுவோம். நாமும் நாமத்தை சொல்லி அனுமனின் அருளை பெறுவோம். அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன் ராம் 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 ராம். அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சநேயன் என்னும் தீரன். அஞ்சனையின் அருமை மைந்தன்